அத்தியாயம் 38. சாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாத் வல் குர்ஆனி ذிக்ர். சாத், அறிவுரை அடங்கிய இக்குர்ஆன் மீது ஆணையாக. பலில்லதீன கஃபரூ ஃபீ இஸ்ஸத்தின் வ ஷிகாக். ஏக இறைவனை மறுத்தோர் கர்வத்திலும் முரண்பாட்டிலும் உள்ளனர். கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கர்னின் ஃபனாதவ் வலா தஹீன மனாஸ். இவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையினரை அழித்துள்ளோம், அப்போது அவர்கள் கூப்பாடு போட்டனர், அது தப்பிக்கும் நேரமாக இல்லை. வஅஜிபூ அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும் வகாலல் காஃபிரூன ஹாதா சாஹிருன் கذاب. அவர்களிலிருந்தே எச்சரிப்பவர் அவர்களிடம் வந்ததில் ஆச்சரியப்படுகின்றனர். இவர் பொய்யர், சூனியக்காரர் என்று ஏக இறைவனை மறுப்போர் கூறினர். அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். கடவுள்களை ஒரே கடவுளாக ஆக்கிவிட்டாரா? இது வியப்பான செய்திதான். وانطلق الملأ منهم أن امشوا واصبروا على آلهتكم إن هذا لشيء يراد. இவரை விட்டும் சென்று விடுங்கள், உங்கள் கடவுள்கள் விஷயத்தில் உறுதியாக இருங்கள், இது ஏதோ எதிர்பார்ப்பில் கூறப்படும் விஷயமாக உள்ளது என்று அவர்களில் பிரமுகர்கள் கூறினர். ما سمعنا بهذا في الملة الآخرة إن هذا إلا اختلاق. இதை வேறு மார்க்கத்தில் நாம் கேள்விப்பட்டதில்லை, இது கட்டுக்கதை தவிர வேறில்லை. أأنزل عليه الذكر من بيننا بل هم في شك من ذكري بل لما يذوقوا عذاب. நமக்கிடையே இவர் மீது மட்டும் அறிவுரை அருளப்பட்டு விட்டதா என்றும் கேட்கின்றனர். மாறாக எனது அறிவுரையில் சந்தேகத்தில் உள்ளனர். இவர்கள் எனது வேதனையை சுவைத்து பார்த்ததில்லை. أم عندهم خزائن رحمة ربك العزيز الوهاب. மிகைத்தவனும் வள்ளலுமாகிய உமது இறைவனது அருட்கொடையின் கருவூலங்கள் அவர்களிடம் உள்ளனவா? أم لهم ملك السماوات والأرض وما بينهما فليرتقوا في الأسباب. அல்லது வானங்கள், பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றின் ஆட்சி அவர்களுக்கு உள்ளதா? அப்படியாயின் ஏணிகளில் ஏறி செல்லட்டும். ஜுந்தும் மா ஹுனாலிக மஹ்ஸூமும் மினல் அஹ்ஸாப். இங்கிருக்கும் இந்த அற்ப படை தோற்கடிக்கப்படும் படை. كذبت قبلهم قوم نوح وعاد وفرعون ذو الأوتاد وثمود وقوم لوط وأصحاب الأيكة أولئك الأحزاب. இவர்களுக்கு முன் நூஹுடைய சமுதாயம், ஆது சமுதாயம், பெரும் படைகளை கொண்ட ஃபிரௌன், சமூது சமுதாயம், லூத்துடைய சமுதாயம், தோப்புவாசிகள் ஆகியோரும் பொய்யென கருதினர். அவர்களே தோற்கடிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தினர். இன் குல்லுன் இல்லா கذபர் ருசுல ஃபஹக்க இகாப். அவர்களில் ஒவ்வொருவரும் தூதர்களை பொய்யென கருதாமல் இருந்ததில்லை, எனவே எனது வேதனைக்கு உரித்தானார்கள். وما ينظر هؤلاء إلا صيحة واحدة ما لها من فواق. ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர வேறு எதையும் இவர்கள் எதிர்பார்க்கவில்லை,
அதற்கு எந்த தாமதமும் இல்லை. وقالوا ربنا عجل لنا قطنا قبل يوم الحساب. எங்கள் இறைவா, விசாரிக்கப்படும் நாளுக்கு முன்பே எங்கள் பங்கை இவ்வுலகில் விரைந்து வழங்கிவிடு என்று கேட்கின்றனர். اصبر على ما يقولون واذكر عبدنا داود ذا الأيد إنه أواب. முஹம்மதே, அவர்கள் கூறுவதை சகித்துக் கொள்வீராக. பலம் பொருந்திய நமது அடியார் தாவூதை நினைவூட்டுவீராக. அவர் நம்மிடம் திரும்புபவராக இருந்தார். إنا سخرنا الجبال معه يسبحن بالعشي والإشراق والطير محشورة كل له أواب. மாலையிலும் காலையிலும் மலைகளும் ஒன்று திரட்டப்பட்ட பறவைகளும் அவருடன் இறைவனை துதிக்குமாறு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். ஒவ்வொன்றும் அவனை நோக்கி திரும்பக்கூடியவையாக இருந்தன. وشددنا ملكه وآتيناه الحكمة وفصل الخطاب. அவரது ஆட்சியை பலப்படுத்தினோம், அவருக்கு ஞானத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தோம். وهل أتاك نبأ الخصم إذ تسوروا المحراب إذ دخلوا على داود ففزع منهم قالوا لا تخف خصمان بغى بعضنا على بعض فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط. வடக்குரைக்க வந்தோரின் செய்தி உமக்கு தெரியுமா? தொழுமிடத்தை தாண்டி தாவூதிடம் அவர்கள் வந்தபோது அவர்களை கண்டு திடுக்குற்றார். பயப்படாதீர், நாங்கள் ஒருவர் மீது மற்றவர் வரம்பு மீறிய இரண்டு வழக்காளிகள். எங்களிடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவீராக. தவறு இழைத்து விடாதீர், நேரான வழியில் எங்களை நடத்துவீராக என்று அவர்கள் கூறினர். إن هذا أخي له 99 نعجة ولي نعجة واحدة فقال أكفلنيها وعزني في الخطاب. இவர் எனது சகோதரர். இவருக்கு 99 ஆடுகள் உள்ளன. எனக்கோ ஒரே ஒரு ஆடுதான் உள்ளது. அதையும் என் பொறுப்பில் விடு என்று இவர் கூறுகிறார். வாதத்தில் என்னை மிகைத்து விட்டார் என்று ஒருவர் கூறினார். قال لقد ظلمك بسؤال نعجتك إلى نعاجه وإن كثيرا من الخلطاء ليبغي بعضهم على بعض إلا الذين آمنوا وعملوا الصالحات وقليل ما هم. وظن داود أنما فتناه فاستغفر ربه وخر راكعا وأناب. உமது ஆட்டை தனது ஆடுகளுடன் சேர்க்க அவர் கேட்டதன் மூலம் உமக்கு அநீதி இழைத்து விட்டார். உங்களில் கூட்டு சேருவோரில் அதிகமானோர் ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைக்கின்றனர். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை தவிர அவர்கள் மிகவும் குறைவுதான் என்று தாவூத் கூறினார். அவரை சோதித்தோம் என்பதை தாவூது விளங்கிக் கொண்டார். தமது இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார், பணிந்து விழுந்தார், திருந்தினார். فغفرنا له ذلك وإن له عندنا لزلفى وحسن مآب. எனவே அதை அவருக்கு மன்னித்தோம். அவருக்கு நம்மிடத்தில் நெருக்கமும் அழகிய தங்குமிடமும் உள்ளது. يا داود إنا جعلناك خليفة في الأرض فاحكم بين الناس بالحق ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله إن الذين يضلون عن سبيل الله لهم عذاب شديد
بما نسوا يوم الحساب. தாவூதே, உம்மை பூமியில் வழித்தோன்றலாக நாம் ஆக்கினோம். எனவே மக்கள் மத்தியில் நியாயமான தீர்ப்பு வழங்குவீராக. மனோ இச்சையை பின்பற்றாதீர். அது அல்லாஹுவின் பாதையை விட்டும் உம்மை வழி எடுத்துவிடும். அல்லாஹுவின் பாதையை விட்டும் வழி எடுப்போர் விசாரணை நாளை மறந்ததால் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. وَمَا خَلَقْنَا السَّمَاءَ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا بَاطِلًا ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا فَوَيْلٌ لِّلَّذِينَ كَفَرُوا مِنَ النَّارِ. வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டதையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை. இது ஏக இறைவனை மறுப்போரின் எண்ணம். மறுப்போருக்கு நரகம் எனும் கேடு உள்ளது. أَمْ نَجْعَلُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ كَالْمُفْسِدِينَ فِي الْأَرْضِ أَمْ نَجْعَلُ الْمُتَّقِينَ كَالْفُجَّارِ. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை பூமியில் குழப்பம் செய்வோரை போல் ஆக்குவோமா, அல்லது நம்மை அஞ்சுவோரை குற்றம் புரிந்தோரை போல் ஆக்குவோமா? كتاب أنزلناه إليك مبارك ليدبروا آياته وليتذكر أولو الألباب. இது பாக்கியமான வேதம். இதன் வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காகவும் அறிவுடையோர் படிப்பினை பெறுவதற்காகவும் உமக்கு அருளினோம். وَوَهَبْنَا لِدَاوُودَ سُلَيْمَانَ نِعْمَ الْعَبْدُ إِنَّهُ أَوَّابٌ. தாவூதுக்கு சுலைமானை அன்பளிப்பாக வழங்கினோம். அவர் நல்லடியார், நம்மிடம் திரும்புபவர். إذ عرض عليه بالعشي الصافنات الجياد فقال إني أحببت حب الخير عن ذكر ربي حتى توارت بالحجاب. பயிற்சி பெற்ற உயர்ந்த ரக குதிரைகள் அவர் முன்னே மாலை நேரத்தில் நிறுத்தப்பட்டு முடிவில் அவை திரைக்கு பின் மறைந்த போது எனது இறைவனை நினைக்காமல் இந்த நல்ல பொருளை விரும்பிவிட்டேன் என கூறினார். ردوها علي فطفق مسحا بالسوق والأعناق. அவற்றை என்னிடம் மீண்டும் கொண்டு வாருங்கள் என கூறி அவற்றின் கால்களையும் கழுத்துகளையும் தடவி கொடுத்தார். وَلَقَدْ فَتَنَّا سُلَيْمَانَ وَأَلْقَيْنَا عَلَى كُرْسِيِّهِ جَسَدًا ثُمَّ أَنَابَ. சுலைமானை நாம் சோதித்தோம். அவரது சிம்மாசனத்தில் அவரை ஒரு சடலமாக போட்டோம். பின்னர் அவர் திருந்தினார். قال رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لأحد من بعدي إنك أنت الوهاب. என் இறைவா, என்னை மன்னித்து விடு. எனக்கு பின் யாருக்கும் கிடைக்காத ஆட்சியை எனக்கு வழங்கு. நீயே வள்ளல் என கூறினார். فسخرنا له الريح تجري بأمره رخاء حيث أصاب. அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அவரது கட்டளைப்படி அவர் நினைத்தவாறு அது பணிந்து சென்றது. والشياطين كل بناء وغواص وآخرين مقرنين في الأصفاد. ஷைத்தான்களில் கட்டடம் கட்டுவோரையும் முத்து குளிப்போரையும் விலங்கிடப்பட்ட வேறு சிலரையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். هذا عطاؤنا فامنن أو أمسك بغير حساب. இது நமது அருட்கொடை. கணக்கின்றி மற்றவருக்கு கொடுக்கலாம் அல்லது நீரே வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினோம். وَإِنَّ لَهُ عِندَنَا لَزُلْفَى وَحُسْنَ مَآبٍ. அவருக்கு நம்மிடம் நெருக்கமும் அழகிய தங்குமிடமும் உள்ளது.
واذكر عبدنا أيوب إذ نادى ربه أني مسني الشيطان بنصب وعذاب اركض برجلك هذا مغتسل بارد وشراب. நமது அடியார் ஐயூபை நினைவூட்டுவீராக. ஷைத்தான் வேதனையாலும் துன்புறுத்தலாலும் என்னை தீண்டிவிட்டான் என்று தமது இறைவனிடம் அவர் பிரார்த்தித்த போது, உமது காலால் மிதிப்பீராக, இதோ குளிர்ந்த குளிக்குமிடம் பானம் என கூறினோம். وَوَهَبْنَا لَهُ أَهْلَهُ وَمِثْلَهُم مَّعَهُمْ رَحْمَةً مِّنَّا وَذِكْرَى لِأُولِي الْأَلْبَابِ. அவருக்கு அவரது குடும்பத்தினரையும் அவர்களுடன் அவர்களை போன்றோரையும் வழங்கினோம். இது நம்மிடமிருந்து கிடைக்கப் பெறும் அருளும் அறிவுடையோருக்கு அறிவுரையுமாகும். وَخُذْ بِيَدِكَ ضِغْثًا فَاضْرِبْ بِهِ وَلَا تَحْنَثْ إِنَّا وَجَدْنَاهُ صَابِرًا نِعْمَ الْعَبْدُ إِنَّهُ أَوَّابٌ. உமது கையால் புல்லில் ஒரு பிடியை எடுத்து அதன் மூலம் அடிப்பீராக, சத்தியத்தை முறிக்காதீர் என்றோம். நாம் அவரை பொறுமையாளராக கண்டோம். அவர் நல்லடியார், நம்மிடம் திரும்புபவர். وَاذْكُرْ عِبَادَنَا إِبْرَاهِيمَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ أُولِي الْأَيْدِي وَالْأَبْصَارِ. வலிமையும் சிந்தனையும் உடைய இப்ராஹீம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகிய நமது அடியார்களை நினைவூட்டுவீராக. إِنَّا أَخْلَصْنَاهُمْ بِخَالِصَةٍ ذِكْرَ الدَّارِ. மறு உலகை நினைப்பதற்காக அவர்களை சிறப்பாக நாம் தேர்வு செய்தோம். وَإِنَّهُمْ عِندَنَا لَمِنَ الْمُصْطَفَيْنَ الْأَخْيَارِ. அவர்கள் நம்மிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்தவர்கள். وَاذْكُرْ إِسْمَاعِيلَ وَالْيَسَعَ وَذَا الْكِفْلِ وَكُلٌّ مِّنَ الْأَخْيَارِ. இஸ்மாயில், அல்யசா, துல்கிஃபில் ஆகியோரையும் நினைவூட்டுவீராக. அனைவரும் சிறந்தோராக இருந்தனர். هَذَا ذِكْرٌ وَإِنَّ لِلْمُتَّقِينَ لَحُسْنَ مَآبٍ. جَنَّاتِ عَدْنٍ مُفَتَّحَةً لَهُمُ الْأَبْوَابُ. இது அறிவுரை. இறைவனை அஞ்சுவோருக்கு வாயில்கள் திறக்கப்பட்ட நிலையான சொர்க்கச் சோலைகளான சிறந்த தங்குமிடம் உள்ளது. முத்தகிஈன ஃபீஹா யதுஊன ஃபீஹா பிஃபாகிஹத்தின் கஸீரத்தின் வஷராப். அதில் சாய்ந்து கொண்டு அதிகமான கனிகளையும் பானத்தையும் கேட்பார்கள். وعندهم قاصرات الطرف أتراب. ஒத்த வயதுடைய பார்வைகளை தாழ்த்திய கண்ணியரும் அவர்களுக்கு உள்ளனர். هذا ما توعدون ليوم الحساب. விசாரணை நாளுக்காக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது இதுவே. إن هذا لرزقنا ما له من نفاد. இது நமது செல்வம், இதற்கு முடிவே கிடையாது. هذا وَإِنَّ لِلطَّاغِينَ لَشَرَّ مَآبٍ. இதோ வரம்பு மீறியோருக்கு கெட்ட தங்குமிடம் உள்ளது. جَهَنَّمَ يَصْلَوْنَهَا فَبِئْسَ الْمِهَادُ. நரகத்தில் தான் அவர்கள் கருகுவார்கள், அது கெட்ட தங்குமிடம். هَذَا فَلْيَذُوقُوهُ حَمِيمٌ وَغَسَّاقٌ. இதோ கொதி நீரும் சீழும் உள்ளது, இதை அவர்கள் சுவைக்கட்டும். وَآخَرُ مِنْ شَكْلِهِ أَزْوَاجٌ. இது போன்ற வேறு பல வகைகளும் உள்ளன.
هذا فوج مقتحم معكم لا مرحبا بهم إنهم صالوا النار. இது உங்களுடன் சேரும் கூட்டமாகும் என்று நரகத்தில் கிடக்கும் தலைவர்களிடம் கூறப்படும். இவர்களுக்கு எந்த வரவேற்பும் இல்லை, இவர்களும் நரகில் கருகுபவர்கள்தானே என்று நரகத்தில் கிடக்கும் தலைவர்கள் கூறுவார்கள். قالوا بل أنتم لا مرحبا بكم أنتم قدمتموه لنا فبئس القرار. அவ்வாறில்லை, நீங்களும் தான், உங்களுக்கும் வரவேற்பில்லை, இதற்கு எங்களை கொண்டு வந்தவர்களை நீங்கள் தான், இது கெட்ட தங்குமிடம் என்று இவர்கள் கூறுவார்கள். قالوا ربنا من قدم لنا هذا فزده عذابا ضعفا في النار. எங்கள் இறைவா, இதை எங்களுக்கு கொண்டு வந்தோருக்கு நரகில் பன்மடங்கு வேதனையை அதிகமாக்குவாயாக என்றும் கூறுவார்கள். وقالوا ما لنا لا نرى رجالا كنا نعدهم من الأشرار. தீயோர் என்று நாங்கள் கருதி வந்த மனிதர்களை நரகில் ஏன் காணாமல் இருக்கிறோம் என்று கேட்பார்கள். أتخذناهم سخريا أم زاغت عنهم الأبصار. அவர்கள் நல்லோராக இருந்தும் அவர்களை ஏளனமாக கருதினோமா, அல்லது அவர்களை விட்டும் நமது பார்வைகள் சாய்ந்து விட்டனவா? إن ذلك لحق تخاصم أهل النار. நரகவாசிகளின் இந்த வாய் சண்டை உண்மை. قل إنما أنا منذر وما من إله إلا الله الواحد القهار. நான் எச்சரிக்கை செய்பவனே, அடக்கியாலும் ஒரே அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று முஹம்மதே கூறுவீராக. رب السماوات والأرض وما بينهما العزيز الغفار. அவன் வானங்கள், பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றின் இறைவன், மிகைத்தவன், அதிகம் மன்னிப்பவன். قل هو نبأ عظيم. இது மகத்தான செய்தியாகும் என்று கூறுவீராக. أنتم عنه معرضون. இதை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள். ما كان لي من علم بالملأ الأعلى إذ يختصمون. வானவர்களான மேலான கூட்டத்தார் விவாதம் செய்த போது அவர்களை பற்றிய அறிவு எனக்கில்லை. إن يوحى إلي إلا أنما أنا نذير مبين. நான் தெளிவாக எச்சரிப்பவன் என்பதை தவிர வேறு எதுவும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. إذ قال ربك للملائكة إني خالق بشرا من طين فإذا سويته ونفخت فيه من روحي فقعوا له ساجدين فسجد الملائكة كلهم أجمعون إلا إبليس استكبر وكان من الكافرين. களிமண்ணால் மனிதனை படைக்கப் போகிறேன், அவரை சீர்படுத்தி எனது உயிரை அவரிடம் நான் ஊதும்போது அவருக்கு பணிந்து விடுங்கள் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய போது இப்லீஸை தவிர வானவர் அனைவரும் பணிந்தனர். அவன் அகந்தை கொண்டான், ஏக இறைவனை மறுப்போரில் ஆனான். قال يا إبليس ما منعك أن تسجد لما خلقت بيدي أستكبرت أم كنت من العالين. எனது இரு கைகளால் நான் படைத்ததற்கு நீ பணிவதை விட்டும் எது உன்னை தடுத்தது? அகந்தை கொண்டு விட்டாயா அல்லது உயர்ந்தவனாக ஆகிவிட்டாயா
என்று இறைவன் கேட்டான். قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. நான் அவரை விட சிறந்தவன், என்னை நெருப்பால் நீ படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று அவன் கூறினான். قال فاخرج منها فإنك رجيم وإن عليك لعنتي إلى يوم الدين. இங்கிருந்து வெளியேறு, நீ விரட்டப்பட்டவன், தீர்ப்பு நாள் வரை உன் மீது எனது சாபம் உள்ளது என்று இறைவன் கூறினான். قال رب فأنظرني إلى يوم يبعثون. என் இறைவா, அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று அவன் கேட்டான். قال فإنك من المنظرين إلى يوم الوقت المعلوم. அறியப்பட்ட நேரத்தை உள்ளடக்கிய நாள் வரை நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவன் என்று இறைவன் கூறினான். قال فبعزتك لأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين. உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது அடியார்களை தவிர அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் கூறினான். قال فالحق والحق أقول. இதுவே உண்மை, உண்மையே கூறுகிறேன் என்று இறைவன் கூறினான். لأملأن جهنم منك وممن تبعك منهم أجمعين. உன்னையும் அவர்களில் உன்னை பின்பற்றியோர் அனைவரையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன் என்று இறைவன் கூறினான். قل ما أسألكم عليه من أجر وما أنا من المتكلفين. இதற்காக உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்கவில்லை, நான் சுயமாக உருவாக்கி சொல்பவன் அல்லன் என்று முஹம்மதே கூறுவீராக. இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில்ஆலமீன். இது அகிலத்தாருக்கு அறிவுரை தவிர வேறில்லை. وَلَتَعْلَمُنَّ نَبَأَهُ بَعْدَ حِينٍ. சிறிது காலத்திற்கு பின் இதனுடைய செய்தியை அறிந்து கொள்வீர்கள்.